போராடிய போராளிகளையும் ஒன்றிணைத்து எமக்கான தமிழீழத்தை வென்றெடுப்பதற்காகத்தான் இந்த தமிழீழ சுயநிர்ணய அமைப்பு முக்கியமாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தில் தெரிவாகவில்லை அல்லது அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதனால் உருவான ஒரு புதிய கட்டமைப்பா? எனக்கு சொல்லப்பட்டதோ உங்களுக்கு காரணம் தர தேவையில்லை, ஆனால் நாங்கள் உங்களை இந்த முறை போட்டியிட விட மாட்டோம். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தில் இருந்து கொண்டு உங்கள் மீது சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. யோகி என்ற தனிநபரால் உருவாக்கப்பட்டது அல்ல, இதற்கு பின்னால் பலர் உள்ளார்கள். நீங்கள் பல விடயங்களில் மத்திய கட்டமைப்புகளோடு சேர்ந்து முன்னணியில் மக்கள் சேவையில் பல கட்டமைப்புகள் TCC இருக்கலாம், BTF இருக்கலாம், உலக தமிழர் விளையாட்டு மையமாக இருக்கலாம், நாடு கடந்த தமிழர் அரசாங்கமாக இருக்கலாம், அல்ல TCC TYO என்று சொல்லிகளே ஒரு கட்டமைப்புகளாக இருக்கலாம். தமிழீழ சுயநிர்ணய உரிமைக்கான அமைப்பாக இருக்கிறீர்கள். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமும் கிட்டத்தட்ட இதையே தான் சொல்லுகிறது. BTFம் இதையே தான் சொல்லுகிறது. தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் இதையே தான் செய்கிறது. இந்த மாவீரர் வாரத்தில் அதே இரத்த தானம் அதே இடத்தில் 160 பேரை கொண்டு இரத்த தானம் செய்திருந்தோம். மக்கள் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்துகிறோம் என்று பிரிவினைகளை ஏற்படுத்துகிறோம் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? இவர்களை நாங்கள் ஒன்றிணைத்து ஒரு மீட்டிங் வைப்போம் என்று சொல்லி அந்த நேரம் கேட்டு வர சொல்லியிருந்தேன். அந்த நேரம் ஸ்னோ கொட்டியது. நீங்கள் சொன்ன இந்த கட்டமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைமை, இப்ப எங்களுக்கு தலைமை இல்லாததுதான் பிரச்சனை. யார் வந்து கேட்டாலும் ஒற்றுமையாக ஒன்றாக உழைக்க வேண்டும், செயற்பட வேண்டும், மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் செயற்பட வேண்டும் என்றால் நான் முன்னுக்கு நிற்பேன். தமிழ் ஈழம் என்பது என்ன? பிரித்தானியாவில் தமிழ் ஈழம் உருவாக்க முடியாது. ஒரு நாளைக்கு இந்த இன்ப தமிழொலி ஈழத்தமிழனுக்கு சொந்தமான அவனுடைய சொந்த மண்ணில இருந்து கேட்கும். அதை நான் நம்புறேன். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய சந்திப்பரங்கத்தில் கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி புதிதாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழீழ சுய நிர்ணய அமைப்பு ஸ்தாபித்த ஸ்தாபகர் யோகி அவர்களை நாம் இப்பொழுது சந்திக்கின்றோம். வணக்கம் யோகி அவர்களே. வணக்கம் பிரபானண்ணா. வணக்கம். தமிழீழ சுய நிர்ணய அமைப்பினுடைய உருவாக்கம், அதனுடைய அவசியம் தேவை என்பதை முதலில் ஒரு அறிமுகமாக சொல்லுங்களேன். நமது தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் சிந்தனையின் அடிப்படையில் தாயகம் தேசியம் தன்னாட்சி உரிமை என்ற கோட்பாட்டின் கீழ் எமக்கான சுதந்திர தமிழீழம், இறமையுள்ள சுதந்திர தமிழத்தை வென்றெடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் எமது தமிழீழ சுயநிர்ணய அமைப்பு. ஈழ விடுதலை எனும் பெரும் கனலின் வெம்மை குறையாமல் வரும் காலம் தொடர்ந்திருக்க சர்வதேச பரப்பில் தமிழீழ சுய நிர்ணய அமைப்பு எனும் புதியதொரு அத்தியாயம் புரட்டப்பட்டிருக்கிறது. தமிழீழ சுயநிர்ணய அமைப்பு என்பது அந்த பேர்லேயே இருக்கின்றது. நமக்கான சுய நிர்ணயத்தை அமைக்க வேண்டும் என்பது. அந்த அடிப்படையில் நாம் பல அமைப்புகளை வைத்திருக்கின்றோம். லண்டனில் இருந்தாலும் சரி, உலக நாடுகள் இருந்தாலும் சரி, பல கட்டமைப்புகள் உள்ளன. என்றாலும் கடந்த 15 வருடங்களாக முள்ளிவாய்க்கால் நடந்தேறி, இனப்படுகொலை நடந்தேறி 15 வருடங்களாகியும் ஒரு பாரிய முன்னேற்றத்தை காணாத முறையில் தற்போது உங்களுக்கே தெரிந்திருக்கும் இலங்கை அரசாங்கம் ராஜதந்திர முறையில் எமது கட்டமைப்புகளை, தாயத்தில் இருக்கும் கட்டமைப்புகளாக இருக்கலாம் அல்லது புலம்பெயர்ந்த கட்டமைப்புகளாக இருக்கலாம், அவர்களை அழிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. எம்முடன் இருக்கும் தமிழர்களும் அதற்கு பங்காளிகளாக இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். என்றாலும் எமது தாயத்தை வென்றெடுப்பதற்காகவும் இந்த இளையோர்களை ஒன்றிணைப்பதற்காகவும் எமக்காக போராடிய போராளிகளையும் ஒன்றிணைத்து எமக்கான தமிழீழத்தை வென்றெடுப்பதற்காகத்தான் இந்த தமிழீழ சுயநிர்ணய அமைப்பு முக்கியமாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. தமிழீழ சுயநிர்ணய அமைப்பு என்று நீங்கள் ஒரு பொதுவான தலைப்பை இட்டு அல்லது பொதுவான வேலை திட்டத்தை முன்வைத்து, இது ஒரு பாரிய பெரிய ஒரு விடயம்.
ஆனால் நீங்கள் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தில் அங்கத்துவம் வகித்திருந்தீர்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் மத்தியில் புதிதாக யோகி அவர்கள் இந்த முறை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தில் தெரிவாகவில்லை அல்லது அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதனால் உருவான ஒரு புதிய கட்டமைப்பா என்ற கேள்விக்கு உங்கள் பதில் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்பது ஒரு முக்கியமான நமது தேசிய தலைவர் சிந்தனையில் இருந்து உருவாக்கப்பட்டது. அது சரியான வழியில் போய்கொண்டுதான் இருக்கின்றது. அதில் மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை. அதில் இருக்கும் பிரதமர் உருத்ரகுமார் அவர்களும் சரியான வழியில் தான் போய்கொண்டிருக்கின்றார். என்னை பொறுத்தவரையில் நான் 4வது டேர்ம்ஸாக முதல் 3 தவணை காலத்திலும் நான் அதில் எம்பியாகவும் டெபுட்டி மினிஸ்டராகவும் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸுக்கே ஒரு டெபுட்டி மினிஸ்டராகவும் இருந்திருந்தேன். தற்போது 4வது தவணை காலத்தில் யூகேயில் நான் தான் முதலாவது ஆளாக அப்ளிகேஷன் கொடுத்திருந்தேன். எம்பியாக பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும், எமக்கான செயற்பாடுகளை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று கடந்த 14 வருடமாக உழைத்திருக்கின்றேன். மாற்று கருத்துக்கிடமில்லாமல் மக்களுக்காக உழைத்திருக்கின்றேன். ஆனால் எனக்கு சொல்லப்பட்டதோ உங்களுக்கு காரணம் தர தேவையில்லை, ஆனால் நாங்கள் உங்களை இந்த முறை போட்டியிட விட மாட்டோம் என்று ஒரு காரணம் இல்லாமல் நிப்பாட்டுவதற்கு நான் பல கேள்விகளையும் பல இமெயில்களையும் அனுப்பி கேட்டிருந்தேன். ஆனால் அதற்கான பதில்கள் வராமல் உள்ளது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ச்சியாக எமது தாயகம் நோக்கிய செயற்பாடுகளை செய்ய வேண்டும். ஆனால் மற்ற அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் என்னை பொறுத்தவரையில் பல அமைப்புகள் அந்த பல மக்களை உள்வாங்குவதாக இல்லை. ஈவன் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்திலும் நான் பல முறை சொல்லி இருக்கின்றேன் மீட்டிங்களில், மக்களை சென்று சந்திக்க வேண்டும், மக்களை அணுகி மக்கள் கட்டமைப்பாகத்தான் நாங்கள் இருக்க வேண்டும். ஆகவே ஒரு மக்கள் கட்டமைப்பாகவும் இளையோர் கட்டமைப்பாகவும் மக்களுக்காகத்தான் தமிழீழமையுடைய இங்கே இதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இது யோகி என்ற தனிநபரால் உருவாக்கப்பட்டது அல்ல. இதற்கு பின்னால் பலர் உள்ளார்கள். நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தில் இருந்து விட்டு போனவர்களாயிருக்கலாம், இங்கிருக்கும் மற்ற அறிவுஜீவிகள் பலர் வந்து இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலும் அவர்களுடைய அறிவுறுத்தலையும் அவர்களுடைய உந்துதல் சக்தியிலும் இதில் பலர், இதில் யோகி என்று மட்டுமில்லை, முனைவர் ராஜலிங்கம் அங்கு பல இளையோர்களையும் உள்வாங்கி இதுக்கு இந்த கட்டமைப்புக்காக நான் பிரசிடண்டாக இருந்தாலும் டெபுட்டி பிரசிடண்டாக ஒரு கிளமன் என்ற ஒரு இளையோரைத்தான் போட்டுள்ளோம். அதில் போல் செக்ரட்டரியாக முனைவர் ராஜலிங்கம் அண்ணா இருக்கின்றார். அங்கால இளையோர் அவருக்கு உதவி செயலாளர்களாக தனுஜா அண்ட் ஃபஹான் என்று இருவர் உள்ளார்கள். செயலாளர்கள் மற்றது கணக்காளர்களாகவும் இளையோர்கள் தான் உள்ளார்கள். டொமினிக் மற்றும் மற்ற இன்னொரு இளையோரும் அவரும் வந்து இணைந்துள்ளார். அவரையும் போட்டு எல்லோரையும் இணைத்து அத்துடன் பல இளையோர்கள், இப்போது நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நான் எதிர்பார்த்தேன் ஒரு 100 பேர் போன சண்டே வந்திருப்பார்கள் என்று. ஆனால் 150 பேருக்கு மேலாக வந்து இருக்க இடம் இல்லாமல் நின்றே இருந்தார்கள். 7/7/2024 ஞாயிற்றுக்கிழமை லண்டன் மாநகரின் வடக்கு ஹாரோ பகுதியில் ஐக்கிய ராச்சியத்தின் கொடியை கவுன்சிலர் கிரஹாம் வில்லியம்சன் மேலேற்றார். அதற்கு இணையாக தமிழீழ தேசிய கொடி பட்டொளி வீசி பறக்க, தேசிய கீதத்தை சதீஷ் குழுவினர் இசைக்க, தமிழீழ சுயநிர்ணய அமைப்பின் தலைவர் முனைவர் சொக்கலிங்கம் யோகலிங்கம் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து பிரித்தானிய காவல்துறை அதிகாரியான மண்ணின் மைந்தன் சுரேஷ் பொதுச்சுடரேற்ற மண்ணுக்காய் உயிர் நீத்த மாவீரர் மற்றும் மக்களுக்காய் மலர் வணக்கம் செய்தார் ஜெயராஜ். பிரிட்டிஷ் தமிழ் கன்சர்வேட்டிவ் தலைவர் கஜன், கவுன்சிலர் குகா குமரன், டொமினிக், ஃபர்ஹான், ரவிச்சந்திரன் ஆகியோர் மங்கள விளக்கேற்ற நடன ஆசிரியை எழில்பதியும் அவர் தம் மழலை மாணவ செல்வங்களும் தமிழீழ தாயக பாடலுக்கு தம் திறமை சேர்க்க தன் உதயத்தை உலகுக்கு உரக்கச் சொல்லி இருக்கிறது தமிழீழ சுயநிர்ணய அமைப்பு.
கவுன்சிலர் கிரஹாம் வில்லியம்சன், கவுன்சிலர் குகா குமரன், தேசிய செயற்பாட்டாளர் நிர்மலன், அமைப்பின் தலைவர் முனைவர் சொக்கலிங்கம் யோகலிங்கம், செயலாளர் முனைவர் அருணாச்சலம் ராஜலிங்கம், தமிழீழ அரசியல் துறையின் ஐக்கிய ராஜ்ய ஊடக பொறுப்பாளர் கண்ணா ஆகியோர் கருத்துரை வழங்கி வைக்க அமைப்பின் சீருடை அறிமுகத்தை செவ்வனே செய்து வைத்தார் சங்கர். நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் என்ற எம்மினத்தின் நம்பிக்கை பாடலாய் ஒலிக்க தமிழீழ தேசிய தலைவர் மற்றும் மாவீரர்கள் மீது உறுதிமொழி ஏற்போடு எம் இனத்தின் விடுதலைக்காய் வேறு கொண்டு எழுந்திருக்கிறது தமிழீழ சுயநிர்ணய அமைப்பு. ஆகவே இது ஒரு தனி மனிதனோ தனி செயற்பாடோ இல்லை, இது முக்கியமாக மக்கள் செயற்பாடாகத்தான் நான் பார்க்கின்றேன். நீங்கள் குறிப்பிட்டது போல் 150 பேருக்கு மேல் வந்தார்கள், ஆதரவு தந்தார்கள் என்று சொல்லுகிற பொழுது யோகி, நீங்கள் நீண்ட காலமாக நீங்கள் குறிப்பிட்ட 14 ஆண்டுகள் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட நீங்கள் பல விடயங்களில் மற்றைய கட்டமைப்புகளோடு சேர்ந்து முன்னணியில் மக்கள் சேவையில் மக்களுடைய பாரபட்சமின்றி நீங்கள் கலந்து கொண்ட ஒரு பிரமுகராக நீங்கள் லண்டனிலே இருக்கிறீர்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். ஆனால் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தில் இருந்து கொண்டு உங்கள் மீது சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அதாவது இந்த கையொப்பம் போடுவதற்கு அல்லது அகதிகளாக வந்திருக்கக்கூடிய இளைஞர்களை அணிதிரட்டி அவர்களுடைய விண்ணப்பங்களை வைத்து பயன்படுத்துவது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதைதான் நீங்கள் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தில் உங்களை போன்றவர்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணமாக இருக்குமா? என்னை பொறுத்தவரை நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் ஒருவர் மீது குற்றச்சாட்டு வைக்கும் போது அதற்கான சாட்சியங்கள் இல்லாமல் ஒருவரை குற்றச்சாட்டக்கூடாது. அதிகமாக எல்லோருமே ஜட்ஜஸாக மாறிவிடுகிறார்கள் மக்களில் பலர். ஒரு ப்ரூவன் ரெக்கார்டோ ஒரு அக்யூசேஷனுக்கான ஒரு அடிப்படை இல்லாமல் நாங்கள் தான் ஜட்ஜஸ் என்று ஜட்மெண்டே கொடுத்து விட்டுருவார்கள். இவர் கில்டி ஆஸ் சார்ஜ் என்று. அன்பார்ச்சுனேட்லி நான் இதில் முக்கியமாக இது பல தடவை சொல்லி இருக்கின்றேன். நாங்கள் வேலை செய்வது பல கட்டமைப்புகள், டிசிசியா இருக்கலாம், பிடிஎஃப் இருக்கலாம், உலக தமிழர் விளையாட்டு மையமா இருக்கலாம், நாடு கடந்த தமிழர் அரசாங்கமா இருக்கலாம், அல்ல டிசிசி டிவாயோ என்று சொல்லிகளே ஒரு கட்டமைப்புகளாக இருக்கலாம். பல கட்டமைப்புகள் இங்கு வேலை செய்கின்றன. ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரஸ் அல்லது சிடிசி பல நாடுகளில். ஆனால் கேட்டீர்கள் என்றால் அவர்கள் என்னவேறும் சொல்லக்கூடியது என்னத்துக்காக வேலை செய்கிறார்கள்? தமிழீழம் எடுப்பதற்காக. எஸ், வெரி குட், அது நல்ல விஷயம். ஆனால் அந்த தமிழம் யாருக்கென்ற கேள்விதான் அடுத்தது இருக்கின்றது. இது கேட்க தேவையில்லை என்றாலும் கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த தமிழம் எடுப்பது தாயத்தில் வாழும் தமிழ் மக்களுக்கு, அத்துடன் இந்த புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்களுக்கு நாங்களும் போய் வாழ வேண்டும். ஆனால் நீங்கள் உத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த தமிழம் எடுக்க வேண்டும், ஆனால் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றது இல்லாத ஒரு கருத்து நிலைப்பாட்டில் தான் இவர்கள் வேலை செய்வது போல் எனக்கு தெரிகின்றது. ஆனால் தாயத்தில் இருக்கும் மக்களை காப்பாற்ற வேண்டும், அதே நேரம் இந்த புலம்பெயர்ந்து வந்திருக்கும் பல தமிழ் மக்கள் அவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் எமக்கான உரிமைகளுடன் நாங்கள் காப்பாற்றலாம். அதை நாங்கள் இங்கு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தில் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போது அவர்களுக்கான அத்தாட்சி பத்திரங்களோ ஒரு லெட்டர் அது ஆஸ் அன் எம்பி நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அதை கொடுக்க வேண்டும். இங்கு லோக்கல் எம்பியுடன் போய் வேலை செய்தால் அவரிடம் ஒரு கடிதம் கேட்டால் கட்டாயம் தருவார். நான் உங்களுடன் நின்று வேலை செய்தேன், எனக்கு இருக்கும் பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு அத்தாட்சியாக சொல்லுங்கள் என்றால் அதை தருவதற்கு மாற்று கருத்துக்கிடம் இல்லாமல் தருவேன். அத்துடன் எனக்கு லோக்கல் எம்பியா இருக்கும் கரத் தோமஸ் இருக்கின்றார், அவரிடம் போய் கேட்டால் நிச்சயம் தருவேன். அத்துடன் எனக்கு ஒரு பிரச்சனை கோர்ட்டில் பிரச்சனையாக வந்து விட்டது என்று கேட்டால் நீங்கள் வர முடியுமா என்றால் அதுக்கும் வருவேன். ஒரு எம்பியாக உண்மையாக மக்களுக்கு சேவை செய்பவர்களாக இருந்தால் அதை செய்ய வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அதை செய்வது தப்பு என்று நினைத்தால் என்னை பொறுத்தவரையில் நாங்கள் சேவை செய்வதற்கு வரக்கூடாது என்று நான் சொல்லுவேன். ஆகவே நான் இதை பல தடவை சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிந்து பிரதமர் உத்தரகுமார் அவர்கள் அதுக்கு எதிரானவர் அல்ல.
ஆனால் அவரை சூழ உள்ளவர்கள் கொஞ்சம் பேர் அதை செய்யாமல் இருப்பதனால் செய்பவர்களை தடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அதை செய்கிறார்கள் என்றுதான் நான் அடித்து கூறுவேன். அன்பார்ச்சுனேட்லி தட் இஸ் எங்களுடைய சாவக்கேடோ அல்லது எங்களுடைய நிலைப்பாடோ தெரியவில்லை. ஆனால் நாங்கள் ஒரு கட்டமைப்பில் இருக்கிறோம் என்றால் அது மக்களுக்கான கட்டமைப்பு. அந்த மக்களை உள்வாங்கி மக்களை வழிநடத்தி மக்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டியதுதான் நமது செயற்பாடாக இருக்க வேண்டும். அந்த செயற்பாடை செய்யும் போது அதற்கு பழி சொல்லுவதும் சேரடிப்பதும் அதில் இருப்பவர்களை திரத்தி விட்டால் 10 பேர் இருக்கும் இடத்தில் ஒருவர் 2 பேர் நல்லது செய்தால் அவர்களை திரத்தி விட்டால் 8 பேர் சந்தோஷமாக அதை தொடர்ந்து கொண்டு செல்லலாம். அவர்கள் நினைத்தபடி நடக்கலாம். ஆகவே ஆனால் செய்ய வேண்டிய செயற்பாடு எதுவோ அதை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும். அது சின்னதோ பெருசோ அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் செய்ய வேண்டிய செயற்பாடுகள் நாங்கள் கட்டாயம் செய்யவே வேண்டும். மக்களை காப்பாற்ற வேண்டும். அமைப்புகள் என்பது மக்களுக்கான உதவிகளையும் மக்களுக்கான சேவைகளையும் செய்து கொண்டு தமிழீழத்தை நோக்கி செயற்பட வேண்டும். அதுதான் அமைப்புகளின் முக்கிய கட்டமைப்பாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். தமிழீழ சுய நிர்ணய அமைப்பு என்ற ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்குவது, இப்படியான முரண்கள் வருகிற பொழுது அல்லது கருத்து முரண்பாடுகள் வந்து நீக்கப்படுகிற பொழுது விலகுகிற பொழுது புதிதாக ஒரு கட்டமைப்பு உருவாக்குகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே தான் இப்பொழுது நீங்கள் சொன்ன இந்த கட்டமைப்புகள் கூட பல்கி பெருகி ஒரே இலக்கை, இப்ப நீங்களும் தமிழீழ சுய நிர்ணய உரிமைக்கான அமைப்பாக இருக்கிறீர்கள். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமும் கிட்டத்தட்ட இதையே தான் சொல்லுகிறது. பிடிஎஃப்பும் இதையே தான் சொல்லுகிறது. தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் இதையே தான் செய்கிறது. இலங்கையில் பல கட்சிகளாக தமிழ் தேசிய கட்சிகள் பிரிந்தது போல் நாங்கள் இப்படி பிரிவதன் மூலம் தமிழர்களை ஒருங்கிணைக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? இப்ப நீங்கள் 150 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நீங்கள் ஒரு அணியாக இருக்க போகிறீர்கள். இன்னும் ஒரு குழுமம் இருக்கிறது. இது எங்களுக்குள்ளே பிளவுகளை பெரிதுபடுத்தி கொண்டு போகிறது என்று நீங்கள் நினைக்கவில்லையா? என்ன விதத்திலே நீங்கள் வித்தியாசமாக செயற்படலாம்? இதுவரை மற்றவர்கள் செயற்படுவதை விட நீங்கள் எந்த விதத்தில் வித்தியாசமாக செயற்படலாம் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி பிரபாகரனா. முக்கியமாக போன மே மாதம் 2023ஆம் ஆண்டு மே மாதம் எமது மே 18 நினைவளிப்பு நாளை நினைவு கொண்டு அந்த வாரத்தில் ஒரு செயற்பாடை செய்ய வேண்டும் என்று சொல்லி இரத்த தானம் செயற்பாடை செய்திருந்தோம். ஒரு சின்ன உதாரணம் ஒன்றை சொல்லுகிறேன். அதில் ஒரு 100 பேர் கொண்ட தமிழ் மக்கள் வந்து கலந்து கொண்டார்கள். அதில் 75 பேருக்கு கிட்ட இரத்த தானம் செய்திருந்தார்கள். அங்கு செய்யும் போது அங்கு எனக்கு தெரிந்த ஒரு லேடி ஒரு மோலில் தான் அது நடந்தது. அங்குதான் அந்த NHS ஒரு ஆபீஸ் இருந்து அங்குதான் இரத்த தானம் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அங்கு வந்தார். அவரை கண்டவுடன் நான் சொன்னேன், நீங்களும் இரத்த தானம் செய்யலாம் என்று. நீங்கள் இயக்கத்தில் இருந்தவர், அவை நீங்களும் இயக்க இரத்த தானம் செய்ய வேண்டும் என்று நான் ஒரு எனது உரிமையுடன் கேட்டிருந்தேன். அவர் சொன்னார், நான் எனது கணவர் தான் விடுதலை போராட்டத்தில் இருந்தவர், நான் இருக்கவில்லை. ஆனால் இதற்கு மற்ற 3 பேர் வந்திருக்கிறார்கள், அவர்கள் போராட்டத்தில் இருந்தவர்கள், அவர்களிடம் கேளுங்கள் என்று சொன்னார். அப்போது நான் அவர்களை பார்த்து கேட்டேன். அப்போது ஒரு அக்கா வந்தவர் சொன்னார், தம்பி நான் ஒரு கையவே கொடுத்திருக்கிறேன் என்று. ஒரு கையவே இல்லை அவாக்கு. சோ அவா சொல்லி நான் சொன்ன, அக்கா நீங்க ரத்த தானம் செய்ய தேவையில்லை, நீங்க கொடுத்த காணும் என்றாலும் நீங்கள் ஒரு சிறு உரியை ஆற்றுங்கள் இந்த இளையோருக்கு என்றும் மற்ற மக்களுக்கு வேண்டும். அவர் ஒரு உரிய ஆற்றினார். ஒரு ஆற்றி முடிய என்னிடம் வந்து கேட்டது, யோகி இந்த முறை எத்தனை பேர்? 75 பேர். அடுத்த முறை டபுள் ஆக்கடா. அதுக்கு அடுத்த முறை டபுள் ஆக்கண்டு. இந்த மாவீரர் வாரத்தில் அதே இரத்த தானம் அதே இடத்தில் 160 பேரை கொண்டு இரத்த தானம் செய்திருந்தோம். அடுத்த முறை எனது எய்ம் வந்து 300 பேர். அதை டபுள் ஆக்க வேண்டும் என்று ஏன் இரத்த தானம் என்ற ஒரு சின்ன அது ஒரு பெரிய வேலை. ஒருவருக்கு இரத்த தானம் ஒருவர் கொடுக்கும் போது 5 பேரை காப்பாற்றுவதாக NHS ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுகிறது. ஆகவே இலங்கை அரசாங்கம் எம்மை பார்த்து நாங்கள் ஒரு பயங்கரவாதிகள், புலிகள், பயங்கரவாதிகள் என்ற முத்திரையை பதித்து வைத்திருக்கிறது. இந்த நாடுகளுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது.
அதை உடைப்பதற்காக இதை செய்ய வேண்டும். சிலர் கேட்டாக இந்த ரத்தம் அண்ணா ஊருக்கா போகின்றதுங்கிற மக்களுக்கா போகுது இல்லை, அது இங்கிருக்கும் பிரிட்டிஷ்காரருக்கு தான் போகின்றது. என்றாலும் அந்த பிரிட்டிஷ்காரனுக்கு நாங்கள் எடுத்துரைக்கலாம். அந்த ரத்த தானம் கொடுக்கும் போது அவர்களுக்கு ஏன் கொடுக்கின்றோம், அந்த நர்சஸ் எல்லாம் கேட்பார்கள், அங்கு வந்தவர்கள் கேட்கிறவர்கள். ஆகவே நாங்கள் அதை எடுத்துரைக்கலாம். இதை செயற்படுத்தும் போது எமது நிலைப்பாடு அந்த வெள்ளைக்காரரையும் யோசிப்பார்கள், இவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் இல்லை, மக்கள் ஆட்சியாக மக்களாகத்தான் யோசிப்பார்கள் ஒழிய அவர் கவர்மெண்டாக யோசிக்க மாட்டார். அப்படியான பரப்புரைகளை செய்ய வேண்டும். ஆகவே இந்த மாதிரி ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக டபுள் பண்ணி கொண்டு போகும்போது அது நிச்சயம் தேசிய தலைவர் சொன்னது போல சொல்லுக்கு முன் செயல் இருக்க வேண்டும் என்பது போல் இந்த அமைப்பு துவங்க முதலே நான் அதை துவங்கி போன மாவீரர் வாரத்தில் செயற்படுத்தி விட்டேன். அப்படி பல செயற்பாடுகளை செய்வதற்கு இருக்கின்றோம். ஆகவே இது மக்கள் எழுச்சியை உருவாக்க வேண்டும். இப்போ தற்போது 15 ஆண்டுகள் சென்று விட்டன. தற்போது ஒரு உறங்கு நிலைக்கு எமது அமைப்புகள் செல்வது போல் எனக்கு தெரிகின்றது. நான் பல டிசம்பருக்கு முதலில் பல மேடைகளில் சொன்னேன், எமது அமைப்புகளை அழிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் முனைப்பு கொண்டு செயற்படுகின்றது. அந்த நிலைப்பாடில் எமது தமிழர்களும் சிலர் இணைந்து செயற்படுகிறார்கள். மாலியா திட்டமா இருக்கலாம், மற்ற திட்டங்களை கொண்டு போய் அங்க வைத்து அவர்களுடன் இணைந்து வேலை செய்வதெல்லாம் ஒரு தப்பான விஷயம். அதை எல்லாம் முறியடித்து நாங்கள் எழுச்சியுடன் நம் மக்கள் கொடுத்த ஒரு 1,00,000க்கு மேற்பட்ட தமிழ் மக்களும் 50,000க்கு மேற்பட்ட போராளிகளும் தம் இன்னுயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த தியாகத்தை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதற்கான தீர்வை எடுக்க வேண்டும் என்பதுதான் எமது அடிப்படை நோக்கமாக இருக்கின்றது. நான் கேட்டது ஏற்கனவே நீங்கள் செய்கிற செயற்திட்டங்கள் எல்லாம் பல கட்டமைப்புகளால் செய்யப்பட்டது. நீங்கள் சொன்னதை போல் அவை விடுபட்டு போயிருக்கலாம், அல்லது அவை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலை உருவாவதை நீங்கள் அவதானித்திருக்கலாம். ஆனால் இப்ப நீங்கள் சொன்னீங்களே, இரத்த தானமாக இருந்தால் என்ன, இந்த சைக்கிள் ஓடுறதாக இருந்தால் என்ன, இது பலர் ஏற்கனவே செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப இது இன்னும் ஒரு குழு தனியா போகுது. எவ்வளவு குழு போனாலும் அதிலே நிச்சயமாக பிரச்சனை இல்லை. மக்கள் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்துகிறோம் என்று பிரிவினைகளை ஏற்படுத்துகிறோம் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? ஏன் உங்களால் ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்டமைப்போடு இணைந்து, சரி, நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தில் இருந்தீர்கள், இல்லை, இப்பொழுது இருக்கிற இன்னொரு கட்டமைப்பு உங்களுக்கு சார்பான கட்டமைப்பு அல்லது உங்களுடைய சிந்தனைகளோடு பயணிக்கக்கூடிய கட்டமைப்பில் நானும் சேர்றேன் என்று சொல்லி அந்த கட்டமைப்புகளை பலப்படுத்துறதுன்றது கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்காதா யோகி? நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக நான் அதை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் 2010ஆம் ஆண்டு நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் உருவாக்கப்படும் போது அந்த நேரம் நான் எம்பிஐ இல்லை, 2011 தான் எம்பிஐ வந்தேன். அந்த நேரம் நான் அக்னாவ் என்று சொல்லி டிம் மார்டின், கிரஹம் வில்லியம்சன் என்று 2 வெள்ளைக்காரர்களால் உருவாக்கப்பட்டதில் நானும் அதில் ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருந்தேன். அவர்கள் சொன்னது இந்த அமைப்புகளை ஒன்றாக்குவோம் என்று. அவை நானும் முனைவர் ராஜலிங்கண்ணாவும் சேர்ந்து அவரின் வீட்டில் டிசிசி, பிடிஎஃப், டிஜிடி, அந்த நேரம் டிஜிடியும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டது, மற்றும் டிவாயோ, இவர்களை நாங்கள் ஒன்றிணைத்து ஒரு மீட்டிங் வைப்போம் என்று சொல்லி அந்த நேரம் கேட்டு வர சொல்லியிருந்தேன். அந்த நேரம் ஸ்னோ கொட்டியது, மாபெரும் ஸ்னோ கொட்டி கொண்டு இருந்தது. அவர்கள் எங்களது தலைமைகள், தமிழ் தலைமைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சொன்னார்கள், யோகி ஸ்னோ கொட்டுகிறது, இதுக்குள்ள எப்படி வருவது என்று. ஆனால் பிரிஸ்டல் என்று சொல்லக்கூடிய இங்கிருந்து ஒரு 100 மைல் தாண்டி இருக்கிற இடத்திலிருந்து வெள்ளைக்காரன் வருவதற்கு ரெடியாகின்றான். ஆனால் 10 மைல் இருந்து வருவம் ஒருவருக்கு கஷ்டமாயிருந்தது. எனிவே, சரி என்ன, அடுத்த கிழமை வாங்கினாலும் அடுத்த கொஞ்சம் ஸ்னோ தான் கொட்டினது, அதுக்கு மேலாதுன்றார்கள். அவை ஒன்றிணைவதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டார்கள். என்றாலும் தற்போது நான் நினைக்கின்றேன், இப்போது ஒரு பொறுப்பில், ஒரு அமைப்பில் ஒரு அங்கம் வைப்பவன் என்ற முறையில் நான் மீண்டும் எமது அமைப்புகளை ஒன்றிணைக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்து கொண்டு செய்யும் போது எல்லோரும் ஒன்றாய் வருவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. ஆனால் கேள்விகளும் பல வரும். என்றாலும் நாங்கள் செய்ய வேண்டிய செயற்பாடு தற்போது உலக தமிழர் விளையாட்டு மையமா இருக்கலாம், ஈவன் டிஜிடியா இருக்கலாம், அல்லது அரசியல் துறை கட்டமைப்புகளா இருக்கலாம், அரசியல் கட்டமைப்பு, அரசு துறை, இங்கு அவர்கள் எல்லாரும் வந்திருந்தார்கள்.
அவர்களை எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும், ஒன்றாய் வர வேண்டும், ஒன்றாய் செயற்பட வேண்டும். இது அமைப்புகள் 10 100 இருக்கட்டும், ஆனால் அந்த கொள்கையில் நாங்கள் ஒன்றாயிருப்போம். நகைச்சுவையான விடயம் என்னவென்றால், நீங்கள் புதிதாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கிவிட்டு எல்லாரும் ஒற்றுமையாக வேண்டும் என்று இந்த ஒற்றுமை வார்த்தையை எல்லாருமே பேசிக்கொள்வார்கள். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த ஒற்றுமை என்பது இது ஒரே இலக்குத்தான். உங்களுக்கும் தமிழீழ சுய நிர்ணய அமைப்பு, அப்ப தமிழ் ஈழம் என்ற ஒன்றுக்குள்ளே தான் அதுவும் அடங்குகிறது. நீங்கள் சொன்ன இந்த கட்டமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைமை, இப்ப எங்களுக்கு தலைமை இல்லாததுதான் பிரச்சனை. செயற்பாட்டு வடிவத்திலே இப்ப இலங்கையிலே கட்சிகள் ஏன் உருவாகிறது, தனித்தனி கட்சியாக வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தேர்தல் என்ற ஒன்றில் அங்கத்துவம் வகிப்பதற்கு, போட்டி போடுவதற்கு என்கின்ற ஒரு சாட்டு இருக்கிறது. ஆனால் நாங்கள் புலம்பெயர்ந்து இருந்து எங்களுடைய மக்களுக்காக செயல்படுகிறோம் என்று சொல்லுகிற பொழுது எங்களுக்குள் ஏன் ஒவ்வொரு பெயரில் புதிதாக கட்டமைப்பு என்ற கேள்வி மக்களை அந்நியப்படுத்துகிறது. என்னொன்று தொடங்கிட்டாங்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? உங்களுக்கே தெரியும், ஆயுத போராட்டங்கள் நடந்த போது பல கட்டமைப்புகள் இருந்தன. ஆனால் தற்போது ஆயுத போராட்டம் இல்லை, ராஜதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் பல கருத்து முரண்பாடுகள் நிச்சயம் வரவும், ஆகவே அதை தவிர்க்க முடியாது. என்றாலும் என்னை பொறுத்தவரையில், என்னை தெரிந்தவர்களுக்கு, உங்களுக்கே தெரியும், அது எந்த போராட்டமாக இருந்தாலும், இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் யார் செய்தாலும் நான் முக்கியமாக அந்த இடத்தில் நிற்பேன். நானும் என்னுடன் இணைந்த அனைத்து தமிழ் மக்களையும் அங்கு முழு மூச்சாக இழுத்து செல்வேன். ஆகவே நான் அந்த இதில் பிரிவினைவாதமோ இதை பிரிப்பதோ என்றது அல்ல எனது கொள்கை. நிச்சயமாக நீங்க சொல்வது போல் ஒற்றுமையாக வர வேண்டும் என்று நான் இதை ஒருக்கா BTF-இல் வைத்து நேருவே கேட்டிருந்தேன். அவர்களை ஒற்றுமையாக வர சொல்லி போட்டு அவர்கள் வராத நேரத்தில் நான் அவர்களோட ஆபீஸில் வைத்து கேட்டேன், உங்களுக்கும் ஒற்றுமைக்கும் சம்பந்தம் இல்லை, கதைக்காதீங்க என்று சொன்னால் நான், ஏனென்றால் அவர்களை வர சொல்லியும் வராத இடத்தில் அவர்களுக்கு இன்னும் ஒற்றுமையை கதைப்பதற்கு உரிமை உண்டு. ஆகவே நான் நிச்சயமாக யார் வந்து கேட்டாலும் ஒற்றுமையாக ஒன்றாக உழைக்க வேண்டும், செயற்பட வேண்டும், மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் செயற்பட வேண்டும் என்றால் நான் முன்னுக்கு நிற்பேன். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆகவே இது பிரிவினைவாதம் அல்ல, இது செயற்பாட்டுக்கு ஒரு உந்து சக்தியாக, இளையோர்களை இணைக்கும் சக்தியாக ஒரு அந்த அமைப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன். அது நிச்சயமாக அனைத்து அமைப்புகளையும் ஒன்றிணைத்து செயற்படுவதற்கு எக்ஸ்க்ளூசிவாக இல்லாமல் இன்க்ளூசிவாக எல்லோரையும் சேர்ப்பதற்காகத்தான் செயற்படா அதுதான் அதன் அடிப்படை கொள்கையாகவும் இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. இப்பொழுது உங்களுடைய புதிய அமைப்பு ஆக்கபூர்வமாக அங்கே இலங்கையிலே வாழ்கிற மக்களுக்கு அல்லது தமிழ் அரசியல் தீர்வுக்கான அரசியல் நகர்வுகளில் எப்படியான முனைப்போடு அல்லது எப்படியான திட்டங்களை நீங்கள் அதற்கு வகுத்திருக்கிறீர்கள், அல்லது அப்படியான செயல்பாடுகளிலும் நீங்கள் ஈடுபட போகிறீர்களா? நிச்சயமாக அதுதான் அடிப்படையாக இருக்கிறது. இதற்காக அட்வொகேசி டீம் என்று சொல்லி இளையோர்களை வைத்து முதலே செய்து கொண்டிருந்தேன். தற்போதும் தொடர்ச்சியாக அட்வொகேசி டீம் என்று சொல்லி இந்த இங்கிருக்கும் எம்பிமார் டிப்ளமேட்ஸை அணுகி அவர்களை லொபி செய்து அவர்களை எம்பக்கம் திருப்பதற்காகவும் எமக்கு நடந்த இனப்படுகொலை எடுத்துரைத்து தொடர்ச்சியாக எமக்காக கதைக்க வைக்க வேண்டும். ஸ்பெஷலி இந்த முறை உங்களுக்கே தெரியும், யூகேயில் நடந்த எலெக்ஷனில் 8 பேர் தமிழ் ஈழத்து மக்கள் நின்று அதில் ஒருவர் உமாகுமரன் வெற்றி பெற்றுள்ளார். அது மாபெரும் வெற்றியாகத்தான் நான் பார்க்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் அடுத்த 5 ஆண்டில் இன்னொரு எலெக்ஷன் வரும். 5 ஆண்டில் 5 பேராவது கட்டாயம் இந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்குள் செல்ல வேண்டும். அதற்கான முனைப்பாடுகளில் நிச்சயம் வேலை செய்வோம். அது முதலாவது செயற்பாடாக நான் யோசித்திருக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக UN ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு சென்று எமது நிலைப்பாட்டை மற்ற அமைப்புகள், அங்கு பல அமைப்புகள் வந்து வேலை செய்வன, ஸ்பெஷலி பிரான்சில் இருந்து போஸ்கோ அண்ணாவின் அமைப்பும் வந்து வேலை செய்வது, அவர்களுடனும் எல்லோருடனும் இணைந்துதான். இது வந்து ஒரு தனி மனிதனாகவோ தனிப்பட்ட அமைப்பாகவோ இல்லாமல் மற்ற அமைப்புகளிடம் இணைந்து அவர்களுக்கும் என்ன மாதிரியான உதவிகளை செய்து நாங்கள் செய்ய வேண்டிய செயற்பாடுகளை முனைப்பாக கொண்டு செல்ல வேண்டும். அது
அட்வொகசி டீம் என்று ஒன்று உள்ளது. அதுக்கடுத்ததாக இந்த இளையோர்கள் பலர் வருவார்கள் அமைப்புகளை நோக்கி, பிறகு அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளால் விட்டு விட்டு செல்வார்கள். ஆனால் அவர்களுக்கான ஒரு தொடர்ச்சியாக உள்வைத்துக் கொள்வதற்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ் லைக் கிரிக்கெட், ஃபுட்பால், பேட்மிண்டன், நெட்பால் என்று சொல்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமையை உருவாக்கி, கிரிக்கெட் டீமை உருவாக்கியுள்ளோம். அடுத்தடுத்த டீம்களையும் உருவாக்குவதற்காக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஸோ இந்த இளையோரை உள்வாங்கிக் கொள்வதற்கு அடுத்ததாக கலை பண்பாட்டுக்கு அமைப்பு, அதுக்கென்று ஒரு கட்டமைப்பை உருவாக்குகின்றோம். அத்துடன் இதில் முக்கியமாக இன்னொன்று, தாயத்தில் இருக்கும் அங்கிருக்கும் போராளிகள், முன்னாள் போராளிகள், எவ்வளவோ வறுமை கோட்டுகள் கீழே இருக்கும் மக்கள், அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் ஹெல்ப் ஃபார் தமிழ்ஸ் என்று சொல்லி ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனை உருவாக்கி, இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணப்படவில்லை, உருவாக்கி செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுவரை 3 குடும்பங்களுக்கு அது உதவி செய்து விட்டது. இன்னும் செய்ய வேண்டும். அங்கிருக்கும் தாயத்தில் இருக்கும் மக்களையும் இங்கு புலம்பெயர்ந்து வரும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான செயற்பாடுகளையும் முனைப்பாடுகளையும் நிச்சயம் செய்வதற்காக முனைந்துள்ளோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது புற நாடுகளில் புலம்பெயர்ந்து இப்படியெல்லாம் கட்டமைப்புகள் உருவாகிறது. அங்கே இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் வருவதற்கான பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு சிந்தனை முன்மொழியப்படுகிறது. அப்படியான அரசியல் நகர்வுகளில் உங்களுடைய கட்டமைப்பு எந்த விதமாக செயல்படலாம்? அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது அல்லது அவர்களுடைய செயல்பாட்டில் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது? அங்கே கட்சிகள் 3 விதமான சிந்தனையோடு அங்கே இப்பொழுது தமிழ் தேசிய பரப்பு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த 3 விடயத்தில் ஒன்றை தெரிவு செய்து அதற்கான பொருளாதார உதவியோ அல்லது மக்களுடைய ஆதரவையோ, மக்கள் இங்கே புலம்பெயர்ந்து இருக்கிற மக்கள் அங்கே இருக்கிற மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வகையில் செயல்பாடுகளை முன்னெடுப்பதும் உங்களுடைய கட்டமைப்பின் சிந்தனையில் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கின்றது. மக்களை வழி நடத்துவதாயிருக்கலாம். அதிகமாக அட்வைஸ் கொடுக்க போனால் பலர் சொல்வார்கள், எங்களுக்கு அட்வைஸ் தேவையில்லை, எங்களுக்கே தெரியும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. இது அட்வைஸ் என்று இல்லாமல் பொது வேட்பாளர் என்பது அங்கு இருப்பவர்கள் உண்மையாக டிசைட் பண்ண வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு. இந்த இடத்தில் நீங்களே ஒரு கட்டமைப்பையே உருவாக்கி இருக்கிறீர்கள். நாங்கள் அவர்களுக்கு அட்வைஸ் சொல்ல போக முடியாது, அல்லது நாங்கள் அதுக்குள் அவே இந்த பிரச்சனை அவை செய்யட்டும் என்று சொல்லி சொன்னால், தமிழ் ஈழம் என்பது என்ன? பிரித்தானியாவில் தமிழ் ஈழம் உருவாக்க முடியாது. தமிழ் ஈழம் உருவாக்குகிற செயல்பாட்டை இலங்கையிலே அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாடுகளுக்கு இணங்க செய்கிற பொழுது நாங்களும் அதை நோக்கித்தானே நீங்களும் பயணிக்கிறீர்கள் இல்லையா? அப்ப நாங்கள் எங்களுடைய இன்புட், எங்களுடைய நாங்கள் ஊடகத்தில் பேட்டி கண்டு அதை வெளியிலே கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஈடுபாடு, ஓமோம் அது சரிதான், பொது வேட்பாளர் சரிதான், இல்லை பகிஷ்கரிப்பது சரிதான், இல்லை நாங்கள் ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்வது சரிதான், ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுப்பதில் ஏன் இந்த புலம்பெயர்ந்த கட்டமைப்புகள் நீங்களும் கூட பின் நிற்கிறீர்களே? அதை செய்யட்டும், அதை செய்யட்டும் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் அந்நியப்படுத்துகிறீர்களே இல்லையோ? இங்கு நாங்கள் பலவிதமான சோசியல் மீடியாஸுக்குள்ளாலும் பலவிதமான செயற்பாடுக்குள்ளாலும் அங்கிருக்கும் மக்கள், எங்களுடைய சொந்தங்கள், உறவுகள் அங்கு பலர் உள்ளார்கள். அவர்கள் ஒரு ஆளுக்கு சொன்னால் 10 பேருக்கு சொன்னாலே காணும் என்று சொன்னாலே, எங்கள் 1 லட்சம் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் உலக நாடுகள் முழுக்க இருக்கிறார்கள். 2 லட்சம் பேருக்கு 10 பேருக்கு சொன்னால் 20 லட்சம் வந்துடும். அவர்களிடம் சொல்ல வேண்டியது ஒரு ஆள் போய் 10 பேருக்கு சொல்லுங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்யாதீங்கனாலே ரொம்ப பேருக்கு போய் சேர்ந்துடும். அதை செய்வதில் புலம்பெயர்ந்த மக்கள் பின்னிக்க மாட்டார்கள் என்பது நிச்சயமான உண்மை. நிச்சயமாக அதைத்தான் அங்கே உள்ளவர்களும் கட்டமைப்புகளும் அந்த புதிய தமிழ் தேசிய பேரவை என்ற கட்டமைப்பும் எதிர்பார்க்கிறது என்று நினைக்கிறேன். மிகுந்த நன்றிகள் யோகி அவர்களே. வருகிற காலங்களில் உங்களுடைய செயல்பாடுகளை பற்றிய தகவல்களையும் இன்னும் ஒரு பொழுதில் பகிர்ந்து கொள்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தமிழரின் தாகம், தமிழீழத் தாயகம். நன்றி, வணக்கம். நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தெரிக்கும். நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தெரிக்கும்.